இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். உண்மையாகவே சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமாங்க? வாங்க பார்ப்போம். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமாங்க? இந்த வீடியோவில் வந்து தான். வாய் கூசாம யார் என்ன பண்ணிடுவா, நம்மள யார் என்ன கேட்பா? 500 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, என்னையாவது அந்த பையன் நீ நல்ல ஆத்தாள படுத்து பிறந்திருந்தா யார் எங்ககிட்ட பணம் கொடுத்தா? நீ நிரூபிக்கணும். நீ உண்மையிலே நல்ல ஆத்தாள படுத்து நான் கேட்க அடிப்படையா இந்த நில்சன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தாங்கன்னா அவன் நிரூபிக்கணும். யார்கிட்ட சீமானா 500 கோடி வாங்க, யார்கிட்ட சீமானா 500 கோடி வாங்க, யார்கிட்ட சீமானா 500 கோடி வாங்க. அட்வொகேட் ஆல்டின் பால் லென்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து 500 கோடி வாங்கியிருக்காரு ஒரு சார்பாக நடத்துக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து சாட்டை துறைமுருகன் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாப்புல, அதை வந்து நீ நிரூபி அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு அவர் ஒரு காணொலி விட்டிருந்தாரு. அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அதில் மேலும் பல வகையான குற்றச்சாட்டுகள் தான் அந்த தவிர உண்மையான காரணங்களையும் ப்ரூஃபையும் காட்டல. அப்போ ஒரு சில கமெண்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சது. ப்ரூஃபை காட்டி உங்களுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீங்கள் போக்கிக்கங்க நெல்சா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதனாலயா இல்லை மற்ற தூண்டுதலின் பேர்லையோ அவர் அடுத்த காணொலியும் ஒன்று பதிவிட்டார். அதில் தான் இன்னும் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிச்சது. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பார்க்கலாம் வாங்க. என் அருமை தங்க கட்டிகளா, ஆதாரம் வேணுமா? இந்த பத்திரம் என்ன தெரியுமா? 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து, ஒன்னான சொத்து அப்படி எங்க தெரியுமாயா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்மளுடைய மனைவியான கைல்விழி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அதாவது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனையா சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காட்டின மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கரை வாங்கியிருக்காங்கன்னா அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு வருது தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? யோ, 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட், அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளேயே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் போகுதுன்னு வைங்களேன். மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு வருது தெரியுமா? 15 கோடி ரூபாய். ஏண்டா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தானே கூறன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கேள்வி கேட்டா எங்களெல்லாம் பார்த்தா மக்கா தெரியுதுல்ல, கோமாளிகளா தெரியுது. தானத்துல கொடுத்த சொத்தை எதுக்குடா டாக்ஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ற? கேட்ட ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல. இதோ இந்த கால்ல விழுந்துக்கோ, நல்ல சுத்தமா தான் வச்சல. இதோ இந்த கால்ல விழுந்துக்கோ, நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கல. இதோ இந்த கால்ல விழுந்துக்கோ, நல்ல சுத்தமா தான் வச்சிருக்க. இப்படி நல்லா உக்கிரமாக பேசியிருக்காரா? இதில் ஆச்சரியமான விஷயம் ஒன்று தெரியுமாங்க? இதில் இவர் சொன்ன எதுவுமே உண்மை இல்லை. வியப்பா இருக்கா? ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வாங்க. இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனையா சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காட்டின மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு வருது தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? யோ, 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட், அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளேயே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் போகுதுன்னு வைங்களேன். மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு வருது தெரியுமா? 15 கோடி ரூபாய். அதாவது இவர் எதை பற்றி பேசுறாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் ரீசெண்டாக ஒரு சொத்து வாங்கிட்டு இருக்காரு அவரோட மனைவி பேரில். அதை பற்றி பேசுறாரு. இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகங்க. அதனால நான் ஈஸியாக வந்து அதை பற்றின டீட்டெயில் எடுத்துட்டேன். இந்த பார்த்தீங்களா, இதுதான் அந்த சொத்தோட பில்லங்க சான்றிதழ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம். இவர் வந்து வாங்கினாருன்னு வாய்க்கு முன்னொரு தடவை சொல்றாரு. ஆனால் இது வாங்கப்பட்டது இல்லைங்க, தன்னோட ரத்த உறவுகளுக்குள்ள பிரித்து கொடுக்கப்பட்டது. அதாவது செட்டில் பண்ணது. சரி, செட்டில் பண்ணும்போது காசு கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நகை போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் நகை போடுவாங்க, சில பேர் வந்து நகை நம்ம பணமாக கொடுக்குறாங்கன்னா, எனது அக்காவிற்கு நான் 50 லட்சம் இதன்படி கொடுப்பதால் இந்த சொத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுக்கறது தான் செட்டில்மெண்ட். ஸோ இவருக்கு செட்டில்மெண்ட்டுக்கும் விற்பனை ஆவணத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மொத்தம் 50 லட்சம்ல, ஸோ ஒரு சென்ட்டுக்கு வந்து எவ்வளோ பார்க்குறாரு அப்படின்னா 2000ன்றதை கணக்கு வைக்கிறாரு. ஆமாம், 2000 தான். இந்த 2000 ஃபிக்ஸ் பண்ணது சீமான் இல்லைங்க, கவர்மெண்ட்டு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவருக்கு கைடன்ஸ் வழியுக்கும் ஒரிஜினல் வழியுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்றது தெரியுது. இங்கே பாருங்கள், இது கவர்மெண்ட்டோட TNE ரெஜிஸ்டர் வெப்சைட்டு. இந்த சொத்துக்கான டீட்டெயில்ஸை போட்டு கைடன்ஸ் வழியை செக் பண்ணோம் அப்படின்னா அதில் துண்டா தெரிஞ்சிடும். ஒரு ஏக்கருக்கு வெறும் 2 லட்சம் அப்படின்றது நம்ம அரசு இந்த சொத்தோட மதிப்பாக நிர்ணயிச்சிருக்கு. ஸோ கைடன்ஸ் வழியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இதை ஒரு உதாரணத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா, ஒரு 10 ரூபா வாட்டர் கேன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதோட மதிப்பு 10 ரூபா தான். ஆனால் அந்த வாட்டர் கேனில் உள்ள தண்ணி ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை அவர் 100 ரூபா கொடுத்து வாங்குவார். அதுதான் மார்க்கெட் வெளியேக்கும் கைடன்ஸ் வெளியேக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு அட்வொகேட்டாக இருக்க உங்களுக்கு இது எப்படி தெரியலன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஏன் தெரியலன்னு சொல்கிறேன் தெரியுமா? இதை பாருங்கள். ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் போகுதுன்னு வைங்களேன். மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு வருது தெரியுமா? 15 கோடி ரூபாய். இவரோட அனுமானத்தில் அந்த சொத்து கிட்டத்தட்ட 15
கோடி ரூபாய் அப்படின்னு இவர் சொன்னதே ஒரு அபத்தமான விஷயம் தான். இதுல கூடுதலா ஒன்று சொல்லியிருப்பாரு, அதையும் பாருங்க. ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. பாத்தீங்களா, 2 மாசமா. அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை வந்து பார்த்துட்டு வந்து 2 மாசம் கழிச்சு இதை வாங்கினாரா. 2 நாள்னு சொல்லியிருந்தா கூட ஏதாவது பெட்டி மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், உடனே பேமெண்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு. 2 மாசத்துக்கும் இதுக்கும் எப்படிங்க ரிலேட் பண்றது? இவர் சொன்ன அனைத்து தவறான தகவலுக்கும் முத்தாய்ப்பாய் அமைகிறது என்ன தெரியுமா? இதுதான். நீ கேட்ட ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல, இதோ இந்தா. நெல்சன்ஜி, இது தேர்தல் பத்திரம் இல்லைங்க. தேர்தல் நடத்துற அலுவலருக்கு இவங்க கொடுக்கிற ஒரு ஒப்புதல் பத்திரம். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத அவங்க உறுதிமொழி வெடிச்சு கொடுக்கறது. தேர்தல் பத்திரம்ன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லுவாங்க. கட்சிக்கு நிதி உதவி செய்யற தொகை தான் எலக்ட்ரல் பாண்டு. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. சரி, எல்லாத்தையும் விட்டுருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? 500 கோடி சொன்னாரு. சரி, 15 கோடி வந்துருச்சு. சரி, மிச்சம் உள்ள 485 கோடிக்கு கணக்கு எங்க? ஆதாரம் இல்லாமல் கூடப்படும் அனைத்துமே அவதூறு தான். அதை மற்றவங்க சொல்லலாம், ஒரு அட்வொகேட்டே சொல்றது ஒரு ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் தான் தருது. நெல்சன்ஜி, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ இதில் என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுங்க. மக்களுக்கு தெளிவான நல்ல தகவல்களை சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சு பேசணும், அவ்வளோதான். இந்த விஷயத்தை பற்றி நான் அடுத்த காணொலியில் விளக்குறேன். ஆனால் இப்போவே சொல்லிடுறேன், ராஜா பேரன் பண்ணது முற்றிலும் தவறான விஷயம். நெல்சன் வீட்டில் ரொம்ப அன்பாக உபசரித்து தான் அவங்கள வரவேற்றாங்க. அது பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்தது. இருந்தாலும் இதை அடுத்த காணொலியில் தொடர்றேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கேங்க. அதனால் கண்டிப்பாக ஒரே ஒரு ஷேர் அதை எனக்காக பண்ணுங்கள். பாய்.